ஒரு மொழிக்குள்ளேயே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மொழியெல்லாம் இருக்கு. தெரிஞ்சுக்கக்கூடாத மொழியெல்லாம் இருக்கு. மொழினா ஏதோ மொழி அறிவு நெறைய மொழிகள கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில அலையிறாங்கல்ல மனுஷங்க. ஆனா ஒரு மொழிக்குள்ளே இப்ப தமிழ் மொழி உனக்கு தெரியுதுன்னா, தமிழ் மொழியிலே நெறைய மொழி இருக்கு. என்னன்னா, இப்ப தெரிஞ்சுக்க கூடாத மொழியெல்லாம் இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய மொழியெல்லாம் இருக்கு. கெட்ட வார்த்தைகள் பேசுறது, பிறரை புண்படுத்துறா மாரி பேசுறது, பிறரை அவமானப்படுத்துறா மாரி, அடிமைப்படுத்துறா மாரியான அந்த பேச்சு இருக்குல்ல, அது ஒரு மொழி. அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அந்த மொழி எனக்கு தெரியாது. தமிழ் மொழி எனக்கு தெரியும். தமிழ் மொழியில பிறரை புண்படுத்துற மொழி எனக்கு தெரியாது. கெட்ட வார்த்தை போடுறதும் தமிழ் தான். அதனால அத தெரிஞ்சுக்க கூடாது. அந்த மொழி எனக்கு தெரியாது. கெட்ட வார்த்தை என்கிற மொழி தமிழ் மொழியில இருக்கிற கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, தமிழ் மொழிய வச்சு நம்ம கெட்ட வார்த்தையும் போடலாம். அது எனக்கு தெரியாது. பிறரை வந்து புண்படுத்துற மாரி, அவமானப்படுத்துற மாரி, அடிமைப்படுத்துற மாரி, பிறரை சிறுமைப்படுத்துற மாரி, பிறரை தாழ்த்துற மாரியான, அவமானப்படுத்துற மாரியான அந்த மொழி எனக்கு தெரியாது. இன்னொரு மொழியை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்ல பண்புகள் கொண்ட அந்த மொழியை நான் அன்பாக பேசுகிற மொழியை நான் கற்றுக்கொண்டேன். தமிழ் மொழியில அன்பாக பேசுவதற்கான நெறைய வார்த்தைகள் இருக்கு, வாக்கியங்கள் இருக்கு. அத நான் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் உறவுகள் மூலமாக. பிறரை சந்தோஷப்படுத்துறது எப்படி? பிறரை சிரிக்க வைக்கிறது எப்படி? பிறரை உயர்த்துவது எப்படி? என்னை நான் உயர்த்திக் கொள்வது எப்படி? அதற்கான மொழியை நான் தெரிந்து கொள்கிறேன். அந்த மாரியான மொழியில இப்ப வந்து அதனால நீங்க ஒரு போற வர இடங்கள்ல வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து தவறா வந்து பேசுறாரு அப்படின்னா, அவருக்கு அவர்ட்ட நம்மளால பேச முடியாம ஏன் வந்தது? அவரு அந்த மாரி ஏதோ தெரியாத்தனமா ஏதோ அவர் கால மிதிச்சுட்டோம் ஒரு பஸ்ல போறம்போது, லைட்டா கால் பட்டுச்சு. அதுக்கு அவரு வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு. அந்த இடத்துல நம்ம ஏன் வந்து அவர்ட்ட பேசணும்னா, அந்த மாரி மொழி எனக்கு தெரியல. அந்த மொழி எனக்கு தெரியவில்லை. அவர் பேசுகிற தமிழ் தான் பேசுறாரு. ஆனா, அவர் பேசுகிற அந்த இது எனக்கு தெரியல. அந்த மொழி எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படின்னு நெனச்சுட்டு, அ எனக்கு எனக்கு தெரிந்த மொழி வேறு. இப்படியெல்லாம் எனக்கு பேசத் தெரியாது. அந்த மாரி நம்ம இருக்கணும். தெரியாம இருக்கணும். சில மொழிகள் இப்ப தமிழ் மொழிக்குள்ளேயே நெறைய இதுதான் வந்து மொழி அறிவுன்றது. நாம நெனச்சோம் உலக மொழி எல்லாத்தையும் ஹிந்திய கத்துக்கணும், இங்கிலீஷ கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சு, அதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு மொழிக்குள்ளேயே நீ தெரிஞ்சுக்க கூடாத ஒரு மொழி, கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி இருக்குது. ஒரு மொழிக்குள்ளேயே. பண்பு சார்ந்த மொழி. பண்புகளை பேசுகிற ஒரு மொழி. தமிழ் மொழிக்குள்ளே இருக்கு. தமிழ் மொழிங்கிறது எல எல்லாமே இருக்கு. ஆனா நீ எதை பேசுகிறாய்? தமிழ் மொழியில் நீ எந்த மொழியை பேசுகிறாய்? நெறைய கிளைகள் இருக்கு. தெரிந்து கொள்ள முடியாத கிளைகள், பிரிவுகள் அதெல்லாம் போவே கூடாது. அந்த விஷயத்த அங்கேயே போகக்கூடாது. யாருக்குமே அந்த மாரி தெரிஞ்சிருக்க கூடாது. தமிழ் மொழியில இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, பிறரை புண்படுத்துவதற்கெல்லாம் மொழி இருக்குன்னு சொல்லிட்டு, நீ அத தெரிஞ்சுக்காத. அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அப்படி தெரிஞ்சு மொழிய பத்தின பற்று, பாசம் ஏன் இல்லாம போச்சுன்னா, தமிழ் மொழியில இருக்கிற பேசக்கூடாத விஷயங்கள நம்ம பேசக்கூடாத ஒரு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறோம். பிறரை அடிமைப்படுத்துறது, சிறுமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கெட்ட வார்த்தைகள் இப்படி தரமற்ற ஒரு அப்போ ஒரு மொழி மீதான ஒரு மொழிங்கிறது ஒண்ணும் கிடையாது போல இருக்கு அப்படின்னு நெனைக்கிறோம். மொழியில நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அதனால தான் இன்னொரு மொழிய தேடி போறோம். இதுல ஒண்ணும் இல்ல போல இருக்கு அப்படின்னு நெனைச்சுட்டு. ஒரு மொழிக்குள்ளேயே நீ நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளும்போது, அது சார்ந்த வார்த்தைகள் உனக்கு தேவைப்படுகிறது. அது சார்ந்த வாக்கியங்கள் உனக்கு தேவைப்படுகிறது.